சவுக்கு மீடியா நெட்வொர்க்ல சவுக்கு சங்கரும் இந்த மாலதின்ற இந்த பெண்ணும் தொடர்ச்சியா என்ன குறித்தும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா அவதூறும் வதந்தியும் இவங்க ரெண்டு பேருமே இந்த சவுக்கு மீடியா நெட்வொர்க்ல தொடர்ச்சியா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாம இவங்க வதந்தியா அவதூறம் பரப்பிட்டு இருக்காங்க. இவங்க தொடர்ந்து இங்க அவதூறம் வதந்தியும் இவங்க பரப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கூட இருக்கிற அந்த மாலதின்ற அந்த பெண்ணு அந்த லேடி பேர்ல கோடிக்கணக்கில் சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இது பல்லாவரத்துல பதிவு பண்ண ஆவணம். இது 3.5 கோடி. டி நகர்ல பதிவு பண்ண ஆவணம். ஒருத்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11 கோடி. 2 ஆவணமே அந்த மாலதி பேர்ல தான் இருக்குது. இவங்களுக்கு தமிழ்நாடு அரசை விமர்சனம் செய்யணும், அவதூறு பரப்பணும்னு சவுக்கு சங்கருக்கும் இந்த மாலதிக்கும் வேற எங்க இருந்தோ ஒரு கள்ளப்பணம் மூலியமா இவங்க பணத்தை கொடுத்து தொடர்ச்சியா அரசாங்கத்தை அவதூறு பரப்பி வதந்தியை பரப்பணும்னு இவங்க பணம் கொடுத்து இவங்களை பேச வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கியூ பிரான்ச் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் சவுக்கு சங்கரையும் இந்த மாலதின்ற பெண்மணி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல? தொடர்ச்சியா தமிழ்நாடு அரச வதந்தியை அவதூறம் பரப்புறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர்ல கோடி கணக்குல சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சுருக்காங்க. நான் சவுக்கு சங்கருக்கும் மாலதிக்கும் நான் 24 hours டைம் கொடுக்கறேன். உங்க பெயர்ல இந்த மாலதின்ற இந்த பெண் பெயர்ல கோடி கணக்குல எங்க யாரு மூலியமா உங்களுக்கு பணம் கொடுத்து நீங்க இந்த சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்கீங்க. அந்த பணம் உங்களுக்கு எந்த வழியா வந்தது, யாரு கொடுத்தாங்கன்றத 24 ஹவர்ஸ்ல நாட்டு மக்களுக்கு நீங்க உரிய ஆதாரத்தோட வெளியிடணும். அப்படி வெளியிடலன்னா என்னுடைய தலைமையில இந்த சவுக்கு மீடியா நெட்வொர்க் இயங்குற இடத்த முற்றுகையிட்டு உனக்கு தக்க பாடம் புகட்டும்ன்றத நான் இந்த காணொலி வாயிலா தெரிவிச்சுக்கிறேன்.